அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை. உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி முகமது காசிம் சித்தி அப்படின்ற ஒரு பிறந்த நாள். நவீன உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி படைப்பாளிகளில் முக்கியமானவர். இலங்கை முஸ்லிம்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவருமான முகமது காசிம் சித்தி அவர் பிறந்த தினம் என்று. இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தவர். எம்ஜிஆர் பிறந்த ஊரில் பிரபல அரேபிய வணிக சமூகத்தின் வழித்தோன்றல். இவரது தந்தை அந்நாட்டின் முதல் முஸ்லிம் வழக்கறிஞர். திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்ற காலத்தில் மதக்கல்வி பெற்றதோடு தமிழ் மொழியிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றார். ஆங்கில மொழியையும் கற்றுத் தேர்ந்தார். அரபு, தமிழ், ஆங்கில மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்த இவர் தந்தையைப் போலவே சட்டமும் பயின்றார். கண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் 1862 வழக்கறிஞராக நியமனம் பெற்றார். 1864 உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக உயர்ந்தார். கண்டி மாநகர சபை நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் கடமையாற்றியவர். சிறிது காலம் மாநகர உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவர் விரும்பியிருந்தால் கண்டியின் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்க முடியும். தன் சமுதாயத்தின் மீதான பற்றினால் சட்ட தொழிலையும் கண்டி மாநகர சபை உறுப்பினர் பதவியையும் துறந்தார். தனது செல்வத்தின் பெரும்பகுதியை தன் லட்சியங்களுக்காகவும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் செலவிட்டார். இஸ்லாமியர்கள் கல்வியில் முன்னேற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்த 1882 முஸ்லிம் நேசன் என்ற பெயரில் அரபு மற்றும் தமிழ் வார இதழை தொடங்கினார். இதன் மூலம் முஸ்லிம் பத்திரிகையாளர் என்ற பெருமை பெற்றார். தத்துவம், அறிவியல் சம்பந்தமான கட்டுரைகள், தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள், வியாபாரம், விவசாயம், வாணிபம், குடியுரிமை முதலான குறித்த அறிக்கைகள் இதில் இடம்பெற்றன. ரிப்போர்ட்ஸ். பாடசாலைகளை நிறுவியும் பாடநூல்களை எழுதியும் இலங்கை முஸ்லிம்களிடையே குறிப்பாக கல்வித்துறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த அரும்பாடுபட்டவர் இவர். கண்டியிலும் குருணா கலையிலும் இவர் தொடங்கிய பாடசாலைகள் நவீன கல்வியின் ஆரம்ப கல்விக்கூடங்களாக அமைந்தன. பெண் கல்விக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது கல்விக்கூடங்களில் இஸ்லாமிய பெண்களும் கல்வி பயின்றார்கள். பெண் தலைமை ஆசிரியர்களும் பதவி வகித்தனர். 1884 கொழும்புவில் இவர் தொடங்கிய முதலாவது ஆங்கில முகமதிய பாடசாலைதான் பின்னாளில் கொழும்பு சாஹிரா கல்லூரியாக தலை தோங்கியது. நவீன உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி படைப்பாளிகளில் முக்கியமானவராக கருதப்பட்டார். 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய அசன்பே சரித்திரம் என்ற நூல் தமிழில் வெளிவந்த 2வது புதினம். இதுவே முதல் புதினம் என்றும் கூறப்படுகிறது. அசன்பே சரித்திரம் ஈழத்தில் வெளிவந்த முதல் தமிழ் புதினமும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த புதினம் பேர் அசன்பே சரித்திரம். ஆனால் தமிழில் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதைன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எது உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இலங்கை சட்ட நிர்ணய சபை இல்லை முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் இருத்தல் அவசியம் என்று இடையூறாது வலியுறுத்தி வந்தார். இஸ்லாமிய சமுதாயத்தினரின் கல்விக்கு உயிர் கொடுத்து அவர்களை அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளிலும் முன்னேற செய்தார். சமூக சீர்திருத்தவாதி, பதிப்பாளர், தொலைநோக்கு சிற்பி, மறுமலர்ச்சி தந்தை என்றெல்லாம் போற்றப்பட்டவர். முஸ்லிம் சமுதாய தலைவருமான அதாவது முகமது காசிம் சித்தி அப்படின்றவர். இதுக்கு பின்னாடி லப்பைன்னு ஒரு பேர் இருக்குது. அது இவங்களோட ஜாதி பேர் இஸ்லாமில். அதை அந்த பயிலுக்கு அந்த பேர் அந்த ஜாதி அயோக்கியத்தனம் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் அந்த ஜாதியை நம்ம நீக்கிறோம். இந்த முகமது காசிம் சித்தி 1898 60வது வயசில் காலமாகிறார். ஒரு முக்கியமான ஆளுமை. அவரை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னாள்
ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை நிறைவாகிறது. நன்றி, வணக்கம்.